ஈகோ ஸ்டேட்டுக்கு அடையாள நிலைக்கு நான் வந்து விடுகிறேன், அது வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகிடுது. இதை நீங்கள் ரொம்ப இயல்பாக பார்த்துருக்க முடியும். நிறைய பேர் உடம்போட வெயிட்டை குறைக்கணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி பண்ணுவாங்க. பெரிய ரிசல்ட் நிறைய பேருக்குள்ள வரதில்லை. ஆனால் யார் ஒருத்தர் இந்த உடற்பயிற்சி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபிட்னஸ் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலை நான் அனுபவிக்கணும், எனதாக்கி கொள்ள வேண்டும், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாங்களோ அவங்கனால ஈஸியாக ஃபிட்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வெயிட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம், இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது, எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். இங்கே பூட்டி இருக்கு, அதுக்கான சாவி எக்ஸசைஸ். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய மைண்டுக்குள்ளே இருக்கிறது இதுதான். ஆனால் இவருக்குள்ளே இருக்கிற அடையாளம் என்னது? நான் ஸ்டில் அதே அந்த நபராகத்தான் இருக்கிறேன், இவ்வளோ கிலோ வெயிட் இருக்கக்கூடிய நபராகத்தான் இருக்கேன், நான் ஸ்டில் ஃபேட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபராகத்தான் இருக்கேன். அந்த அனுபவத்தை தான் அவர் வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்னொரு நபர் ஃபிட்னஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இது எனக்கு ஏதோ ஒரு புது தெம்பை கொடுக்குது, புது அனுபவத்தை கொடுக்குது, எனக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, எனக்குள்ளே ஏதோ இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் மைண்டே எனக்கு ஓடவே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா இருக்குது, இதுதான் ஃபிட்னஸ் போல் இருக்குது, இதுதான் இந்த லைஃப் ஸ்டைலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நான் அனுபவிக்கணும், இந்த வாழ்க்கை முறை எனக்கு வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார் அந்த நபர். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி என்பது ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலில் ஒரு பகுதியாகத்தான் அவர் எடுத்துக்கொள்கிறாரே தவிர ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனாக, பூட்டுக்கான சாவியாக அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அப்போது அவருக்குள்ள அந்த அனுபவத்தை டேஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு, டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ள விதைத்த அனுபவம் வெளியே முளைக்க ஆரம்பிக்கிறது, அதை அவர் அறுவடை செய்கிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறத தாண்டி தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராகவும் மாறிவிடுகிறார். எகெயின் உங்களுக்குள்ள நீங்கள் எதை வச்சிருக்கீங்களோ, பயிற்சி செய்யும் போது, பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும் போது உங்களுக்குள் நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்களோ அல்லது எதை உள்ளுக்குள் உருவாக்குகிறீர்களோ அதையே தான் நீங்கள் வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுழற்சியை நீங்கள் உடைக்கணும், இந்த சைக்கிளை நீங்கள் உடைக்கணும். என்ன சைக்கிள்? எனக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுதுங்க, எனக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது, அதுக்கான ஒரு விஷயமா இந்த பயிற்சியை நான் பார்க்குறேன், ஈர்ப்பு விதி பயிற்சியை பார்க்குறேன், மெடிடேஷனை பார்க்குறேன், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பார்க்குறேன், நான் செய்கிறேன், ஆனால் நான் அதுவாகவே தான் இருக்கேன், நான் செய்கிறேன், பயிற்சியை மாற்றிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் நான் அதுவாகவே தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த சைக்கிளை முதல்ல உடைங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு பயிற்சிக்குள்ளே போகும்போது முழுமையான ஆழமான புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய மனதை தயார்படுத்தி கொள்ளுங்கள், அது கொடுக்கக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு திறந்த மனதுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.